மிளகாய் மிட்டாய் எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ள போய் பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஈவினிங் என்ன பண்ண போறோம்னாக்கா மிளகாய் மிட்டாய் பண்ண போறோம். அது என் சின்ன வயசுல அதை சாப்பிட்டோம். இப்பதான் என்னமோ டைரி மில்க்கு என்னென்னமோ குறுக்கரை அது இதுன்னு சாப்பிடுவோம். அப்பெல்லாம் அதெல்லாம் கிடையாதப்பா. அதனால நாங்க இது வந்து சாப்பிடுவோம். இதுக்கு என்ன எடுத்துக்கலாம், ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். இதை பதிஞ்சு எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி நல்லா பால் மாதிரி இப்படி ஊட்டிக்கிட்டு நல்லா குட்டி குட்டி நீட்டிட்டா ஊட்டிக்கலாம். நல்லா திக்கா நீங்க பதிஞ்சீங்கன்னாக்கா நல்லா முறுமுறுப்பா இருக்கும். அதனால தண்ணி ரொம்ப ஊற்றிக்கலாம். ஏங்கப்பா இப்படி ஊட்டிக்கலாம்பா, எல்லாத்தையும் இப்படி ஊட்டிக்கலாம். இந்த சைஸுக்கு ஊட்டிங்க, நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். இப்படி நல்லா உருட்டி எடுத்துக்கலாமா. உருட்டி எடுத்துக்கிட்டு எண்ணெயில போட்டு நல்லா பொரிச்சு போடுங்கப்பா. ரொம்ப ஐஸ் ஊட்ல போட்டாக்கா மொறுமொறுப்பு வராது. இப்படி இந்த அளவு போட்டா போதும். குலோப்ஜாம் நம்ம எந்த இதுல போடுறோமோ அந்த மீடியத்துல போடுங்க. கொஞ்சம் குறைச்சிங்க, நல்லா உள்ள வெந்து மொறுமொறுப்பு கொடுக்கும். மிட்டாய் நல்லா இருக்கும். இதை ட்ரை பண்ணுங்க. பிள்ளைங்களுக்கு கொஞ்சோண்டு மாவு போட்டு பழஞ்சி இத்தனோண்டு வெள்ளத்தை போட்டு டபக்குன்னு அதனால இன்ட்ரெஸ்டா அந்த வெள்ளத்தை நக்கி நல்லா சாப்பிடுங்க. இதை ட்ரை பண்ணுங்க. வளவளன்னு ஊட்டினா இப்படி இருக்கும். நல்லா வேகட்டும். இப்போது நல்லா வெந்துட்டு நல்லா மொறுன்னு ஆயிடுச்சு மிட்டாய். மிளகாய் மிட்டாய் எடுத்துக்கலாம். ஒரே ஈவனா கொடுத்தீங்கன்னா அதான் சும்மில் வச்சுங்க. வெல்லம் போட்டுப்பா. அந்த இனிப்பு காட்டி இதை காய்ச்சிப்போம். ஒரு துளியோண்டு தண்ணி ஊற்றும். அவ்வளோ எவ்வளோ செய்றீங்களோ அவ்வளவு வெல்லம் போட்டுங்க. கம்மியாக போட்டுங்க, போதும். கோட்டிங் தான் போட்டுக்கலாம்பா. பொரிச்சு வச்சதை இந்த பாலில் போட்டுக்கலாம். தட்டது இந்த அளவுக்கு வெல்லம் வச்சுக்கணும். நீங்க எல்லாமே அளவா செஞ்சீங்கன்னாக்கா கரெக்டா இருக்கும். இங்க இருங்கப்பா, மிளகாய் மிட்டாய் ரெடி. இங்க பாருங்க, நல்லா செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுனாக்கா பிள்ளைங்களுக்கு அள்ளி கொடுப்போம். நம்மளும் சாப்பிடலாமே. கோதுமை நல்லது, வெல்லம் தான் போட்டுக்கும், வேற ஒண்ணும் இல்லை. எண்ணெய்க்கு ஒண்ணு பிடிக்காது. ட்ரை பண்ணுங்க. நல்லா மொறு இருக்குவாங்க. நல்லா இனிப்பு அதோட இருக்கும். அதெல்லாம் இந்த டப்பால போட்டு வச்சுக்கலாம். அதான் இனிப்பா இந்த கோதுமை மாவு நல்லா டேஸ்டா இருக்கு. ஒன்றும் தேங்காய் ஒன்றும் இல்லை இல்லைங்களா. நாங்கள் கம்மியாக செஞ்சுருக்கோம். இது சாப்பிட்டோம்னா திருப்பி போட்டு வச்சுக்குவோம். அது ஒரு செகண்ட் தான் அதெல்லாம் போட்டு வச்சுக்குவோம். அது மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டீங்கன்னாக்கா பிள்ளைங்க கேட்டாக்கா டக்குன்னு எடுத்து அந்த எடுத்து கொடுங்க. அதமாக இருக்குங்க. கடைக்கு கொண்டு போய் மிட்டாய் வாங்க வேண்டியது. அதை பாருங்க. வாங்க மிட்டாய் சாப்பிடலாம். தேங்க்யூ. அடுத்த வீட்டில் பார்க்கலாமா?